ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ இனி நம்ம சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 7.1 டால்பி அட்மாஸ் ஃபுல் செட்டப்பாக தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸ்பீக்கர்ஸு, ரிசீவரு, சப்வூஃபரு, டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஒரு 7.1 சேனலில் கம்பைன் ஃபுல் பேக்கேஜ் தான் நம்ம சேல்ஸுக்காக எடுத்திருக்கோம். ஸோ வாங்க என்ன ப்ராடக்ட் எடுத்திருக்கோம், என்ன டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஸோ ரிசீவர் பார்த்துட்டிங்கன்னா யமகால 7.2 சேனல் உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணோம். ஸோ இதோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா RXV 581. இது ரிமோட்டோட தான் நம்மளுக்கு ஃபுல் கண்டிஷன் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் போஸ்டனில் 5 சேட்டலைட் ஸ்பீக்கர் எடுத்துருக்கிறோம். அட்வான்ஸ் ஸ்பீக்கர் பார்த்துட்டிங்கன்னா ஆங்கியோவில் ஒரு அட்வான்ஸ் ஸ்பீக்கர் எடுத்துருக்கிறோம். சப்வூஃபர் பார்த்துட்டிங்கன்னா 8 இன்ச்சஸில் கியூ அகாஸ்டிக்கில் ஒரு சப்வூஃபர் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ ஏவி ரிசீவர் உங்களுக்கு யமகால 7.2 சேனல் டால்பி அட்மாஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஸோ இதோட மாடல் நம்பர் என்ன பார்த்துட்டீங்கன்னா RXV 581. உங்களுக்கு 4K பாஸ் த்ரூ பண்ணும். 4Kல HDR உங்களுக்கு பாஸ் த்ரூ பண்ணிடும். ஸோ ஆடியோ ஃபார்மேட் உங்களுக்கு 7.2 சேனலில் டால்பி அட்மாஸ் DDSX HD மாஸ்டர் ஆடியோ மூணுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடும். ஸோ ஒரு 5.1 சேனல் எடுக்கிறீங்க அப்படின்னா டால்பி ட்ரூ HD, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ், HD மாஸ்டர் ஆடியோ, DDS இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ரிசீவரில் இன்பில்டாக உங்களுக்கு ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க, USB ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ HDMI உங்களுக்கு ARC சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் USB-லையும் ப்ளூடூத்லையும் ஆடியோ பிளேபேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஹை டெஃபினேஷன் ஆடியோ, அதாவது ஹை ரெசல்யூஷன் ஆடியோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒய்ஃபையும் உங்களுக்கு இன்பில்டாக வந்துடுது. ஸோ அடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்பீக்கர் பார்த்துட்டிங்கன்னா போஸ்டனில் 5 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ 5மே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ இது ஒரு ஸ்மால் ஸ்பீக்கராக இருந்தாலும் இதோடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ 2-வே டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ உள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஒரு டியூட்டர்ஸு, ஒரு ஊஃபர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது 2-வே டைப்பில் மொத்தமாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட வாட்ஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 8 ohmsல 100 watts உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ். ஸோ டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆங்கியோவில் டால்பி அட்மாஸ் எனேபிள் ஸ்பீக்கர்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹைட்டு, ரியர் ஹைட்டு இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு டால்பி அட்மாஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சப்வூஃபர் உங்களுக்கு கியூ அகாஸ்டிக்கில். ஸோ இது ஒரு ஸ்கொயர் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சூட்கேஸ் டைப் வரும். ஸோ 8 இன்ச்சஸில் உங்களுக்கு ஷீல்டு டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. 150 watts உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சப்வூஃபரை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த விதமான பிளேஸ்மெண்ட் உங்களால் பண்ணிக்க முடியும். ஈவன் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வைக்கிறீங்க, இல்லை ஒரு ரூமில் வந்து சைடில் வைக்கிறீங்க, இல்லை பேக்கில் கொண்டாந்து சோபாக்கு பக்கத்தில் வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஸோ எந்த விதமான இடத்துலையும் இந்த சப்வூஃபர் பர்டிகுலராக பிளேஸ்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல வச்சினாலும் இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரே மாதிரி தான் உங்களுக்கு. ஓவராலாக இந்த பேக்கேஜோட டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ரிசீவர் ஒரிஜினல் ரிமோட்டோட தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ ஸ்பீக்கர்ஸ், பேக்கேஜஸ், சப்வூஃபர் எல்லாமே ஒரு டேமேஜஸ் இல்லாமல் நீட் அண்ட் கிளியர் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ எனக்கு ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் இருக்கக்கூடாது, பட்ஜெட்லேயே முடியணும். இன்னொரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா ரூமில் இடமும் நிறைய அடைக்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த ப்ராடக்ட் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே சேட்டலைட்டாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்க்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை டெமோ பார்த்துட்டு நீங்கள் ஆஃப்டர் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஏரியா பார்த்துட்டிங்கன்னா சென்னை பல்லாவரத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் நீங்கள் பெட்ரூமில் யூஸ் பண்ணிக்க முடியும், ஹாலில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆஃப்டர் நீங்கள் இந்த பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்டாலேஷன் கேட்டிங்கனாலும் நம்ம சைட்லேருந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ அப்படி இல்லை நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கிறேன், எனக்கு பிளேஸ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலும் நம்ம பிளேஸ்மெண்ட் எல்லாமே நம்ம சொல்லி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம்.
ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்னை கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்கேஜோட ப்ரைஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேமெண்ட் ஆப்ஷன் ஃபோன்பே, ஜிபே, கிரெடிட் கார்டு ஆன்லைன் மூலியமா நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் வெளியூரில் எதனா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கிரெடிட் கார்டில் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் மூலியமா நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு எந்த என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் வாட்ஸ்அப்லையும் கான்டாக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. பாய்.